சுகர் பேஷண்ட்டுக்கு அன்கண்ட்ரோல்டாக உங்களோட சுகர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஸ்நாக்ஸ். நீங்கள் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 200 to 250 கேலரிஸ் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாச்சியோஸ், கேஷ்யூஸ், வால்நட் ஒரு 30 கிராம் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஹார்ட் பாயில்டு எக்ஸ், 2 அவிச்ச முட்டை ஒரு ஸ்நாக்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது பயிறு வகைகள், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சுண்டலோ, முளைக்கட்டிய பச்சை பயிரோ, பெரும்பயிரோ, வேர்க்கடலையோ, பட்டாணியோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. நாலாவது வெஜிடபிள் சாலட் லைக் குக்கும்பர், கேரட், ஆனியன், கேபேஜ் தாராளமாக எடுத்துக்கலாம். சில பேர் பீன்ஸ் அண்ட் வெண்டைக்காவை கூட பச்சையாக சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட்ஸ் அப்படி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த சீசனில் நல்லா கிடைக்கிறது நாவல் பழம், கொய்யா பழம்,